நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கருணைக்கிழங்கு புளிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு, சமையல் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மசாலா பொடி, புளி, உப்பு, கடுகு, கருவேப்பிலை, மல்லித்தழை மற்றும் தேவையான அளவு புளி. செய்முறை விளக்கம்: முதலில் கருணைக்கிழங்கை அவித்துக் கொள்ள வேண்டும். அவித்த கிழங்கினை தோலை நீக்கி தனியாக எடுத்துக்கொள்ளவும். பின்பு தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புரிந்தவுடன் சிறியதாக வெட்டி வைத்த வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பின்பு தக்காளி பழம் சேர்த்து வதக்கவும். பின்பு கருவேப்பிலை சேர்த்து மஞ்சள் தூள், மசாலா தூள் இவற்றையும் சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வதங்கிய பின்பு தேவையான அளவு புளிக்கரைசலை ஊற்றி மசாலாவோடு இந்த புளிக்கரைசல் கொதித்த பின்பு அவித்த கருணைக்கிழங்கை சேர்க்கவும். கடைசியாக உப்பு சேர்த்து மல்லித்தழை சேர்த்து இறக்கவும். இந்த குழம்பினை உடனடியாக சாப்பிடக்கூடாது. இதில் சிறிது அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருப்பதினால் காலையில் சமைத்தால் மதியம் சாப்பிடவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். நன்றி நண்பர்களே.